ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் இப்போது பீட்டர் பாலோட முதல் மனைவியான எலிசபெத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போது தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வனிதா மற்றும் பீட்டர் பால் இவங்களுடைய திருமணம் சனிக்கிழமை வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. கிறிஸ்தவ முறைப்படி இந்த திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ திருமணமான அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய ஷாக். அதாவது பீட்டர் பாலுக்கு முதல் மனைவி இருக்கிறாங்க மற்றும் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. விவாகரத்து கொடுக்காம அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பீட்டர் பாலோட முதல் மனைவியான எலிசபெத் ஹெலன் வந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த புகாருக்கு வனிதா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. ஸோ பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வனிதா வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய புகார்கள் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ பீட்டர் பாலோட முதல் மனைவி வந்து நான் வந்து விவாகரத்தை வந்து கொடுக்க மாட்டேன், என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அப்பா வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வனிதா விஜயகுமார் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வாழ்த்து சொன்ன அன்பு உள்ளங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ நான் வந்து முந்தைய 2 வாழ்க்கையில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். 2 குழந்தைகளை வச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்துட்டுருக்கிறேன். ஸோ இந்த டைமில் எனக்கு வந்து ஒரு அன்பு, ஒரு மகிழ்ச்சி வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. பீட்டர் பால் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பாசமுள்ள நேர்மையான ஒரு மனிதர். நான் வந்து கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு குடும்பத்திலையும் நான் நுழைய வந்து விரும்பலை. ஸோ இப்போ வந்து பீட்டர் பால் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால் அவங்களுடைய முதல் மனைவி வந்து இப்போ வந்து பப்ளிசிட்டிக்காக இப்போ அவரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மணி மைண்டு தான். அதாவது என்னோட நற்பெயரை வந்து கெடுக்கணும், என்னை வந்து இழிவுபடுத்தணும், என்கிட்ட இருக்கிற வந்து பணத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிற மைண்டில் தான் அவங்களுடைய பீட்டர் பாலோட முதல் மனைவி எலிசபெத் வந்து இப்படி புகார்கள் வந்து வச்சிட்ருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துகிறேன். ஸோ நான் வந்து பீட்டர் பாலை சந்திக்கும் போது அவர் வந்து 7 வருஷமாக தனிமையாக தான் இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து யாரோட குடும்பத்தையும் நான் வந்து கெடுக்க விரும்பலை. நான் வந்து அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. பீட்டர் பாலும் நானும் கடவுள் முன்னிலையில் தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறலை. அதனால் எங்களுடைய திருமணத்தை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் பீட்டர் பாலும் காதலிப்பதை தவிர வேறு எந்த விதமான குற்றமும் நாங்கள் வந்து செய்யலை. நாங்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஸோ கடைசி வரை இதே மாதிரி தான் இருப்போம். பைபிளோட முன்னிலையில் தான் நான் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ கடைசி வரை நாங்கள் வந்து எப்போவுமே பிரிய மாட்டோம். ஸோ பொய்யான குற்றச்சாட்டுகளை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது வனிதா விஜயகுமார் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.